إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தொடரிலே கணவன் மனைவி புரிந்துணர்வு என்ற பகுதியில் மனைவியை புரிந்து கொள்ளல் கணவனது கடமைகள், அதாவது மனைவியை புரிந்து கொள்வதில் கணவனது கடமைகள், உரிமைகள் கடமைகள் அடுத்த பகுதி வரும். அதில் நம்ம அதாவது இதுவரைக்கும் ஒரு 4 பகுதிகளை பார்த்திருக்கிறோம். கடைசியாக ரோசம் சம்பந்தமானது பார்த்தோம். 5வது ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த தன்மையுடன் இருப்பார்கள் என்றதை நம்ம படிச்சுட்டு வரோம். அதில் உண்டு அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா ஒரு சிறப்புக்காக அவங்ககிட்ட திறமைகள் இருந்தாலும், சிந்தனை ஆற்றல் இருந்தாலும், நிர்வாகத்தன்மைகள் இருந்தாலும், சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் அவர்கள்ட்ட லாஹியாவாக அவர்கள் இருப்பார்கள், லகுவோடு இருப்பார்கள். லகுவண்டா ஒரு விளையாட்டுத்தன்மையும் ஒரு அதாவது நம்ம பார்வையில் அது பொறுப்பற்ற தன்மை அப்படி என்று சொல்லுவோம். பொறுப்பற்ற தன்மை அல்ல, ஒரு விளையாட்டுத்தன்மை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நளினமான போக்குன்றதை ஒரு விளையாட்டுத்தன்மை, அதாவது ஒரு விஷயத்துல எல்லாம் ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு தன்மைகள் நிறைய விஷயங்கள். ஆனால் ஆண்களை விட நிறைய விஷயத்துல சீரியஸ்னஸ் இருக்கும். சில இடங்கள்ல அவருடைய தன்மையில நீங்க அதை காணுவீங்க. சீரியஸ்னஸ்னால இடத்துல கூட அவங்கள்ட்ட ஒரு விளையாட்டுத்தன்மை லேசா எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மைகளை நீங்க பார்ப்பீங்க. ஆனா சில லேசா இடத்துல கடுமையான ஒரு சீரியஸ்னஸோட இருக்கிறத பார்ப்பீங்க. அது ரோசம் சார்ந்த விஷயம். ஆனால் பெரும்பாலான பகுதியில் அவர்கள் ஒரு விளையாட்டுத்தன்மை என்ற பகுதியில் நீங்கள் பார்ப்பீங்க. அதை நீங்கள் எல்லா விஷயத்தையும் பார்ப்பீங்க. ஒரு பெண் பிள்ளை விஷயத்தில் எவ்வளோ கவனமானவர், 100% கவனமானவர். ஆனால் ஒரு ஆண் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொடெக்ட் பண்ண கையிலாகுது, ஒரு ஆண் பாதுகாக்கிற மாதிரி. ஒரு இடத்துல நீங்கள் பெண்கிட்ட பொறுப்பு கொடுத்து பிள்ளை அப்படி கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னா பிள்ளை எடுத்துட்டு தான் போவாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆண் இப்படி அதுக்கு ஒரு கவனம் கொடுத்துட்டு இருப்பான். அந்த பக்கத்துக்கு ஓட விடாத, இந்த பக்கத்துக்கு இதை செய்ய விடாத, இதை அதில் அவங்க என்ன செய்வாங்க, நான் இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்து அதுக்குள்ள ஓடிட்டான் அல்ல அதுக்குள்ள வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு இது நடந்துக்கலாம். இதை கொஞ்சம் பிடிச்சிக்கன்னு நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம். அதுல அவங்க சரியா தான் இருப்பாங்க. ஆனா அவர்களை வேறொன்று திசை திருப்பிடும். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாட்சியங்கள்ல கூட என்ன 2 சாட்சி வேணும் ஆணுக்கு ஈக்குவலான்னு சொல்றது. அறிவில்லாமலோ ஞாபகம் இல்லாமலோ அல்ல. அல்லாஹ் தஆலா அங்க நிஸ்யான் என்று சொல்றார். அதாவது அவர்கள் ஒருவர் மறக்க அடுத்தவர் ஞாபகப்படுத்தலாம் என்று சொல்றது. அசல்ல நிஸ்யான் அல்ல, அசல்ல மறத்தல் அல்ல, அது இயற்கைக்கே முரண். அல்லாஹ் தஆலா சொல்றேன்னா அவங்கள திசை திருப்பி, ஏதாவது திசை திருப்பி இதை என்ன செஞ்சிருவாங்க, மறந்துடுவாங்க. அது இப்படி சொன்ன மாட்டேன்னு தெரிஞ்சிருவாங்க, மறந்து விடுவார்கள். இது இயல்பான தன்மை. இந்த விஷயத்துல குடும்பவியல் விஷயத்துல பெண்கள் இதுகளெல்லாம் சொல்ற டைம்ல அப்படியெல்லாம் எனக்கு இல்லை அப்படி என்ன மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா அது குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு என்ன மாற்றமாக இருக்கக்கூடிய அம்சம். இதெல்லாம் ஏற்றுக்கொண்டால் தான் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ. இதெல்லாம் குறைபாடுகளுக்கு வந்ததில்லை. ஆண் புரிந்து கொண்டு நிர்வகிப்பதற்கும் ஆணுக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் இது ஒரு பிளஸ்ஸாக வந்த குணங்கள் என்பதுதான். ஏண்டா சீரியஸ்னஸும் பிளஸ் சீரியஸ்னஸ் சரி வராது. எல்லா இடங்களையும் ஒன்றுக்கு ஒன்று என்னது ஒத்துழைக்கக்கூடிய அம்சத்தில் இருக்கணும். ஆணுக்கு விளையாட்டு தன்மை இருக்கான விளையாட்டு தன்மை இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனா பெண்ணுடைய விளையாட்டு தன்மையோட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆணுடைய தன்மை குறையும். ஆண் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட சில நேரங்கள்ல கணக்கில்லாதது போன்ற தோற்றங்கள் இருந்தாலும் அவனுடைய சிந்தனையில் இது என்ன செய்யணும், எது செய்யணும் பொறுப்பு தன்மைகள் இருந்து கொண்டே இருக்கும். தேண்ட கணவன் பொறுப்பே இல்லாமல் இருக்கிறான். அது அந்த 25% என்ன செய்ய அதை சேர்த்துக்கங்க. 75% நபர்களுக்கு அப்படி இருக்காது. அவன் என்றைக்கு திருமணம் போடுறாங்களோ அந்த கால்கட்டு போட்டு விடணும்னு சொல்லுவாங்களே, அந்த கால்கட்டு தான் அது. அவனுக்கு அது அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சிரும்டா, நம்மளோட குடும்பம், நமது மனைவி, நம்மளோட புள்ள என்கின்ற சிந்தனை அவனுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா சில செய்திகளை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது புகாரில வரக்கூடிய செய்தி, 5190வது இலக்கம். ஆயிஷாலாம் சொல்றாங்க, அந்த ஹபஷாக்கள் பள்ளியில் என்ன செய்யறாங்க, விளையாடி கொண்டிருக்கிறாங்களே, ஒரு அறிவிப்புல வருது, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு. இன்னொரு அறிவிப்புல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறீங்களான்னு கேட்டாதான். ரெண்டே சேர்த்து சொன்னா ரசூலா ஆயிஷா நான் பார்க்கணும் என்று சொன்ன பிள்ளான நீங்க பார்க்குறீங்களான்னு ரசூலா கேட்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சி பாருங்க, நாங்கள் அவங்க பள்ளியில அந்த விராந்தையில விளையாடி கொண்டிருந்தார்கள். நானே திரும்பும் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டு கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய சமூக பொறுப்பு நமக்கு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி, ஒரு தலைவர், வழிகாட்டி, பொறுப்புள்ளவர், முன்மாதிரி, எவ்வளோ விஷயங்கள் இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு நேரம் ஒதுக்கி இருந்து கொண்டிருந்தாங்க. ஆனா அதுல முடிவில் ஆயிஷா சொல்றாங்க, ஃபக்துரு கத்ரல் ஜாரியத்தில் ஹதீஸத்தி சின்னி தஸ்மஉல் லஹ்வன. ஆயிஷா சொன்னாங்க, எனவே அதாவது கணக்கெடுத்துக் கொள்ளுங்க, கொஞ்சம் மரியாதை செய்யுங்க, ஒரு அவதானத்தில் எடுங்க. இளம் வயது புள்ள
கன்னி பிள்ளையாக இருந்து இளம் வயது பிள்ளையாக இருக்கக்கூடியவர்களுடைய விளையாட்டுத்தன்மைகள், அவள் கேட்கக்கூடிய விளையாட்டுத்தனமான விஷயங்கள்ல கொஞ்சம் மரியாதை கொடுங்கள், கொஞ்சம் கவனம் கொடுங்க, கொஞ்சம் இறக்கத்தை எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆயிஷாலாம் சொல்றாங்க. இது முக்கியமான இடம். ஏன்னா பெண் வயது வளர 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 அவள்கிட்ட அந்த தன்மை என்ன செய்யும், குறைஞ்சிக்கிட்டே வரும். பொறுப்புணர்வு என்ன செய்யும், கூடிக்கொண்டே வரும். இது இயல்பானது. அப்ப திருமணம் முடிச்சிருக்கக்கூடிய அந்த ஆரம்ப நேரங்கள் அவங்கள ஒரு 13, 14, 15, 16 இப்படி இந்த மாதிரியான வயசுல, இதெல்லாம் ஆயிஷா நான் சொல்ற டைம்ல 14, 15 வயசு அந்த மாதிரியான கட்டங்கள் என்று வரலாற்றுல பார்க்கணும். அப்போ அந்த மாதிரியான நேரங்கள் ஒரு 18 வயசு வரை, 18 ஒரு 25, 30 வயசு என்று போகும் வரைக்குமே என்ன செய்யும்னா அவங்கள்ட்ட விளையாட்டு தன்மை குறைவுகள் வரலாம். ஆனா நிறைய இருந்துகிட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனால் கணவன் மனைவி கடையில மகிழ்ச்சியே அந்த விளையாட்டுத்தன்மை உள்ள வயசு உள்ள திருமணம் தான். சீரியஸான பாட்டியல் திருமணம் முடிக்கப்படாதன்னு இல்லை, திருமணம் முடிச்சா நல்ல பொறுப்பு அதெல்லாம் இருக்குது. ஆனா அது பெரும்பாலும் அந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை என்ன செஞ்சிடும், கொஞ்சம் அளவா வச்சிருக்கும், கட்டுப்பாடாக வச்சிருக்கும். ஆரம்பங்களில் திருமணம் முடிக்கிற டைம்ல இந்த உணர்வுகள் தஸ்மஉல் லஹுவ, லஹுவை கேட்கக்கூடியது வருது. அப்படின்னா இந்த மாதிரியான விளையாட்டு தன்மைகள் அது இவைகள் எல்லாம் கொஞ்சம் ஆர்வம் உள்ள ஒரு பெண்ணாக அவங்க இருந்தாங்கன்னா அந்த வயசு அப்படித்தான் இருக்கும். நீங்க அதுல கொஞ்சம் கவனம் எடுங்கள்னு வருது. அப்ப நம்ம திருப்பி பேசக்கூடாது. அவங்ககிட்ட பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சீரியஸான ஒரு ரைட் நாளைக்கு என்ன செய்வோம் அப்படி செய்வோம் வருவீங்க. உங்களுக்கு ஒரு 30 வயசு, அவங்களுக்கு ஒரு 25 வயசு அல்ல 23 வயசு, ஒரு முடிவோட வாரீங்க. அங்க வந்த உடனேயே உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், நீங்க ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு டைம்ல அப்படியே போய் அங்க போயிட்டு வருவோமான்னு ஒரு விளையாட்டான ஒரு இதை ஜாயின் பண்ண, உனக்கு கொஞ்சமா அறிவிக்குதான் நான் என்ன பேசிட்டீங்க, நீ என்ன பேசல, போற வழியில தானே அதை பார்த்துட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை என்ன செய்வான் போடுவான். அதோட இவன் என்ன செய்யறது, ஒரு பொறுப்பற்றவள் அப்படின்னு, பொறுப்பு நீ பொறுப்பு நீ, அவங்க வீட்டுக்குள்ள மட்டும்தான் பொறுப்பு. வெளியே இந்த மாதிரியான விளையாட்டு தன்மைகள் அவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் என்ன செய்யும் இருக்கும். நீங்க அது ஹஜ்ஜிக்கு போனாலும் சரி, உம்ராக்கு போனாலும் சரி, அங்கே ஒரு விளையாட்டான ஒரு அம்சம் இருந்து அந்த பக்கத்துல மதீனால தான் ஆயிஷாலாம் பார்த்தாங்க சரியா. அந்த மாதிரி விளையாட்டோடு சம்பந்தப்பட்ட தன்மையில ஏதாவது ஒரு பகுதி அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு ஆண் அனுசரித்து என்ன செய்யணும், நடக்கணும். அதுதான் சிறப்பு என்றது இந்த ஹதீஸ் ஆயிஷா ரதியல்லாஹு சொல்றாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க சொல்லக்கூடியது எப்ப, ரசூலுல்லாஹோட மரணத்துக்கு பிறகு இது என்ன செய்றாங்க சொல்றாங்க. ஃபக்துரு கத்ரல் ஜாரியத்தில் ஹதீஸத்தி சின்னி தஸ்மஉல் லஹு. இன்னொரு அறிவிப்புல அரிபா அப்படின்னு வருது. அரிபான்னா அந்த இளம் வயசு பிள்ளைகளை என்ன செய்யறது சொல்லப்பட. அப்போ 18, 19, 20 இந்த எல்லா வயசையும் அது குறிக்கும். உருபன் அத்ராபான்னு குர்ஆன்ல வரும். அந்த பெண்களோடு இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்றார். அப்ப பெண்களுக்குள்ள அந்த இயல்புல அதுல நம்ம அப்படி நடந்து கொள்ள வேண்டும். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தியை பாருங்க. ஆயிஷாலாம் சொல்லக்கூடிய செய்தி, அபு சலமத் இப்னு அப்துர் ரஹ்மானுடைய மகன் அபு சலமா அறிவிக்கிறார். ஆயிஷா சொல்லக்கூடிய செய்தி, அன்னஹா கானத் மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சஃபர். ஒரு பிரயாணத்துல ரசூலுல்லாஹோட இருக்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப சொல்றாங்க, ஓட்ட போட்டி ஒன்று வைப்போமான்னு கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹ் ஓட்ட போட்டி என்று வைப்போமான்னு கேட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு என்னது என்ன, அதாவது ஓட்ட போட்டி வைக்கிறாங்க. அந்த வச்சதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அடுத்தது நம்ம அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு வெற்றி பெற்றாங்கன்னா நம்ம ஒரு ஓட்ட போட்டி வச்சுன்னு வைங்களேன், வச்சு ஆயிஷா நம்மளோட மனைவி வெற்றி பெற்றா நமக்கு எப்படின்னா அவ்வளோ யோசனையா இருக்கும். இன்னும் இவள் வெற்றி பெற்றால் ஏதாவது ஒரு ஒரு உணர்வு என்ன செய்யும், நம்மளோட உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த இடத்துல அதுக்கு பின்னால ஃபலம்மா ஹமல்துல் லஹ்ம, நான் கொஞ்சம் கொளுத்துட்டேன். இன்னொரு தடவை போற டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டி வைப்போமான்னு கேட்டாங்க. அப்படி வைப்போமான்னு கேட்ட நேரத்துல அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, முந்தி விட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன ஹாதிஹி பித்தில்க சபக, அதுக்கு பதிலா தான் இது என்ன ரசூலுல்லாஹ், அதுக்கு பதிலா தான் இது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட்டாக நடந்தார்களே விளங்குது. அதுக்கு பதிலாக இது என்றா ரசூலுல்லாஹ் அதை ஒரு யோசனையில வச்சிருந்து நம்ம அன்றைக்கு தோத்துட்டோமே, இதுக்கு நம்ம எப்படி செய்வோமே அர்த்தத்துல ரசூலுல்லாஹ் அதை செய்யல. நமக்கு மனைவியோட விளையாட்டான தன்மைகள் விஷயத்துல அவங்க வெத்திட்டாலும் நம்மளோட மைண்ட்ல உட்கார்ந்துட்டீங்க. ஒரு விளையாட்டா ஒரு சப்ஜெக்ட், அறிவு சம்பந்தமான சப்ஜெக்ட் போயிட்டீங்கன்னு வைங்களேன், மனைவி ஒரு விஷயத்துல என்ன அப்படித்தானே வருது பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையில அப்படித்தான் வருதுன்னு வைங்களேன். நம்மளோட உள்ளத்துள்ள பெரிய கௌரவ பிரச்சனை என்ன, நம்மளை விளங்க நீ இதுல நம்ம கொண்டு இதுல விளங்கல எடுத்துக்காக என்னை விளக்கம் இல்லாம நினைச்சிடாத, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல அளவுக்கு உண்டு அறிவு எனக்கு தெரியும் தானே அப்படி என்று சும்மா அந்த ஒரு விஷயத்துல கூட நம்மளுக்கு ஒரு டவுன் ஆகிறதுக்கான ஒரு விருப்பம் என்ன செய்யாது. இது ரசூலுல்லாஹ் போர் வீரர், ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு தலைவர், படைத்தளபதியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு இருக்கக்கூடியவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோத்தத்தை பத்தி என்ன செய்யல, தோல்வி அடைவதை பத்தி எந்த கவலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல மனதுக்குள்ள. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு விளையாட்டு தன்மையை அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, அதோ அந்த மாதிரி இது யுத்தத்துக்கு போற பயணம். எங்க போற பயணம், யுத்த பயணத்துல தான் இது என்ன செய்யுது நடக்கு. சஹாபாக்களை கொஞ்சம் முன்னுக்கு போங்கன்னு சொல்லி செய்தார்கள் ரசூலுல்லாஹ். அந்த செய்தியில என்ன செய்யுது வருவதை பார்க்கிறோம்.
அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த செய்தியை வந்து பல அறிஞர்கள் வந்து ஹசன் தரத்தில் வைக்கிறாங்க. இப்னு மாஜால வரக்கூடிய செய்தி 2811வது இலக்கம், குல்லு மா யல்ஹு பிஹில் மர்உல் முஸ்லிமு பாத்திலு. ஒரு முஸ்லிம் விளையாட்டாக வேடிக்கையாக அதாவது நேரத்தை போக்குற மாதிரியான நடவடிக்கை, அதாவது லஹு என்று வணங்கிட்டா, அந்த மாதிரியான செய்திகள் எல்லாமே பாத்தில். ஒரு முஸ்லிம் என்ன செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. இல்ல ரம்யஹு பிகௌசி, அம்பரிதல் அப்படின்னா பயிற்சி. இதில் நம்ம எல்லாம் சேர்க்கலாம், அம்பரிதல், ஆயுத பயிற்சி, உடல் பயிற்சி, விளங்கிட்டா, இது போன்றவைகள். ஒரு முஸ்லீம் வந்து அது கடமை. ஒரு இஸ்லாமிய அரசு இருந்தால் அந்த பயிற்சியை கொடுக்கணும். இப்போ உடல் ரீதியான பயிற்சிகள் இருக்கக்கூடிய எல்லாமே என்னது, ஒரு ஆண் என்ன செய்யலாம், ஒரு ஆண் மகன் அதில் பயிற்சி எடுக்கிறதுன்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நேரம் வீண் விரயம் என்ற பகுதியில் என்ன செய்யாது, அது வராது. தீபஹு ஃபரஸஹு, அவனது குதிரையை என்ன செய்யறது, அவன் சரிப்படுத்துறது, அவனோட வாகன விஷயத்தை சரிப்படுத்துறது, அதில் அதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை. முலாஅபதஹு இம்ராஅத, மனைவியோடு விளையாட்டாக நடந்து கொள்வது, மனைவியோடு விளையாடுவது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ நான் சீரியஸ் ஆனால் நான் விளையாட மாட்டேன், என்ன செய்யக்கூடாது, அதுல இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான விடயங்கள் அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பல அறிஞர்களுடைய வரலாற்றில் வருது. இப்னு அகீல் ரஹிமஹுல்லா, இப்னு அகீல் என்ற அறிஞர் வந்து ஏதாவது ஹம்பலி மதபை சேர்ந்தவர் வீட்டுக்கு வந்தாருண்டா அவருடைய அறிவு எவ்வளவு உள்ளது. ஃபுனூன் என்ற புத்தகம் கிடைக்கல, பல 80-100 பாகங்களை தாண்டின புத்தகம், உலகத்துடைய எல்லா துறைகளையும் அவ்வளவு தொகுத்திருந்தான்னு வரும். சரியா, அவர் அந்த புத்தகம் கிடைக்கல. அவர் வந்து வீட்டுக்கு வந்தா தன் பிள்ளைகளோடையும் தன் மனைமார்களோடையும் என்ன செய்வாருண்டா, சாதாரண அதை நாக்கு காட்டி விளையாடி கண்டிப்பார்னு வரும். இந்த மஜ்லிஸ்ல பெரிய லெவலில் இருந்துட்டு அப்படி போற வீட்டில் உள்ளவருக்கு நாக்கு காட்டு விளையாடின என்ன நினைப்பா, வீட்டில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, அப்படி இப்படியே ஒரு யோசனை வருவது என்பது அவனுடைய அக்கல்ல ஒரு அது சரி வராது, அது சிந்தனை ரீதியாக அது பிழைன்னு அர்த்தம். எனவே இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுக்கு என்ன செய்வாங்க, அதாவது நாக்கு காட்டுவார்கள் அப்படின்னு வருது. நம்ம நாக்கு காட்டுவோம்னு சொல்றோமே, அந்த மாதிரி நாக்கு காட்டுவார்கள் அப்படின்னு என்ன செய்யுது, ஹதீஸ்கள் எல்லாம் வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். எனவே இது ஒரு என்ன விளையாடக்கூடிய தன்மை என்பது அவனை கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் இல்லை. மனைவியோடு இயல்பாக இறங்கி தன்மை அப்படி இருந்தால்தான் நீங்க அந்த மனைவியுடைய விளையாட்டையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்குரிய மன ஆறுதலையும் நீங்க கண்டுகொள்ள முடியும். அங்க வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆள் மாதிரியும் சரியா ஒரே ஸ்மார்ட்னஸோட நீங்க இப்படி நடந்து கொண்டீங்கடா, அவ்வளவுதான், அந்த வாழ்க்கை என்ன செய்யும், வேற மாதிரி போய்கொண்டிருக்கும். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது பாத்தில் அல்ல, அது வந்து ஒரு மூமினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒன்றுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம இதுல பார்க்கிறோம். இது முக்கியமான ஒரு பகுதி. இது நாங்கள் பெண்கள் விஷயத்துல இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்டா, புரியறதுக்கு நிறைய இருக்குன்னு புரிஞ்சுக்கொள்வோம். புரியறதுக்கு இன்னும் ஹுக்கூக்குடைய உரிமைகள் என்ற பகுதியில் வார டைம்ல நீங்க பாருங்க, நம்ம பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, ஆண்கள் பக்கம் சொன்ன அட்வைஸுகள் அவ்வளவு பகுதிகள் என்ன செய்து இருக்கிறத பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு ஆணுடைய பெண்கள் சம்பந்தப்பட்டதுல ஒரு ஆணுடைய வாஜிபுகள்ல உண்டு என்ன அப்படி என்றா, அந்த குணரீதியான வாஜிபுகள் ஒரு பெண்ணை வந்து டிஃபெண்ட் பண்றது, மனைவிக்காக வாதாடுவது, மனைவிக்காக அப்படி இல்லை என்று சொல்வது, அந்த மனைவியை வந்து என்னது அவள் அப்படி செஞ்சிருக்க மாட்டாள் அப்படி என்று சொல்ற அந்த சப்ஜெக்ட் இருக்குது. பெண்களுடைய ரோசம் சார்ந்ததுதான். ஆண்கள் வந்து அந்த விஷயத்துல என்னது நீதி நியாயம் என்ற அடிப்படையில அவளுக்கு சார்பாக நிக்காம போற ஒரு தருணம் ஒன்று இருக்கு, அது பிழையானது. ஹதீஸ்ல பார்க்கிறோம், திருமிதியில வரக்கூடிய செய்தி 3894வது இலக்கம், அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, பலக சஃபியத அன்ன ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி சொன்னதாக சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தினா, பின்து யஹூதிட மகள் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி வருது. யஹூதிட மகள் தானே, சஃபியா பின்து ஹுயை, யஹூதியுடைய மகள், பின்து யஹூதின்னு சொல்லிக்கிறான். அவங்க வார்த்தையில பிழை இல்லை, ஆனா அந்த வார்த்தை அணுகின முறை வந்து பிள்ளை தானே, வார்த்தையில பிழை இல்லை, பின்தி யஹூதி தான். ஆனா அந்த என்ன அந்த அணுகின முறை பிழை, அது அதனுடைய இலக்குகள் பிழை. ஃபபக்கத், சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அழுதுட்டான். ஃபதகல அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹிய தப்கி, அவங்க அழுதுட்டிக்கிற டைம்ல ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க. கால மா யுப்கிக், ஏன் நீங்க அழுறீங்க? ஃபகாலத் லி ஹஃப்ஸா இன்னி பின்து யஹூதி, ஹஃப்ஸா வந்து இப்படி சொல்லிக்கிறாங்க பின்து யஹூதின்னு சொல்லி. இப்போ பலக சஃபியாவுக்கு வந்திருக்கு, ஒரு ஆள் கொண்டு வந்து சேர்த்திக்கிறார். ஆனால் சஃபியா இப்படி சொன்னாரண்டு ஒரு ஆள் கொண்டு வந்து சேர்த்திக்கிறார். இந்த பலாகாத்துன் நிசா இருக்குது, பலாகாத்துன் நிசான்னு ஒரு புக் இருக்கு பெண்களுக்கு, பலக, ஆனால் அது இந்த தலைப்பு இல்லை, பலாகாத்துன் நிசான்னு புக், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. பலாகாத்துனா இதான், பலகனி
அப்படி வந்து அந்த வந்து ஒரு சேர்க்கிற டைம்ல உள்ள அந்த ஒரு ஒரு பாதிப்பு வந்து அதிகம். காலத்துல ஹப்ஸா இன்னி பின்த் யஹூதின்னு சொன்னதாக வருது. قال النبي صلى الله عليه وسلم رسول الله சொன்னா وانك لابنه نبي وان عمك لنبي وانك لتحت نبي ففيما تفخر عليكما. நீங்க ஒரு நபியுடைய மகள், உங்களுடைய தந்தையின் சகோதரர் ஒரு நபி, நீங்க ஒரு நபிக்கு கீழே இருக்கிறீங்க. சரியா? எதை கொண்டு அவர்கள் உங்கள் மீது பெருமை கொள்ளலாம், உங்களுக்கு எதிராக பெருமை கொள்ளலாம், எதில் அவங்க கூடிடுவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னா, சும்மா கால இத்தகில்லாஹ் யா ஹப்ஸா. ஹப்ஸா பார்த்து ரசூல் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் வருது. சுப்ஹானல்லாஹ். இதுல பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி பாதிக்கப்பட்ட உடனே நிக்கிறாங்க பாருங்க, அந்த அந்த திஃபா இடத்துல நிக்கிறாங்க. ஒரு மனைவியை வச்சு கூட திஃபா இடத்துல நிக்க மாட்டாங்க. நிக்க இல்லாம வீக்ல தடமாறிக்கிட்டு இருப்பாங்க. என்ன நினைப்பாங்களோ, உம்மா என்ன நினைப்பா, மகள் என்ன நினைப்பா அப்படின்னு சொல்றேன். உம்மாவை கௌரவப்படுத்துறதும் சகோதரியை கௌரவப்படுத்துறதும் வேறு, மனைவிய உரிமைகளை விட்டு கொடுக்காத வேறு. அதுக்குரிய வார்த்தைகள், அதுக்குரிய சொல்லாடல்கள், அதுக்குரிய சூழ்நிலைகளை நீங்க தேர்வு செஞ்சு என்ன செய்யலாம். அப்படியே இருந்துட்டீங்கிற அவசியம் இல்லை. மனைவியை பத்தி யார் என்ன குறை சொன்னாலும் அதை எல்லாத்துக்கும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சில இப்படி மாதிரியான சீரியஸ்னஸ் வார்த்தைகள் கட்டாயம் என்ன செய்யணும், நம்ம அதை டிஃபெண்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லணும், அதை அழகான முறையில் சொல்லணும். குடும்பத்திலேயோ வெளியே எல்லா இடத்துலையும் சொல்லணும். இப்போ இந்த மாதிரி வார்த்தை சொன்னோன்னே எப்படி சொல்லக்கூடாது, என்ன சரி கணக்கு இருக்கா முற்று, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படி அந்த அடிப்படையில் யார்கிட்டையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. ஏதாவது ஒரு வார்த்தை வந்து அதை அவங்கள பாதிச்சுன்னு விளங்கிட்டேன்னா, இதெல்லாம் உனக்கு பாதிக்கணுமா என்கின்ற அளவுல நம்ம என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. அவங்கள பாதிச்சுட்டு அழுதுட்டா மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, அதுல தத்துவம் பேசிட்டு கூடாது. இதை அழுகக்கூடிய விஷயமா என்று ஆய்வு செய்யுங்கள். அப்படி இல்லை, அழுக வந்துட்டு அதுக்கப்புறம் அழுதுட்டோம்னா அது பாதிப்பு ஏற்பட்டுன்னு அர்த்தம். நல்ல வார்த்தையாக இருந்தாலும், அது நல்ல வார்த்தை பொய்யாக இருந்தாலும் மனசுக்கு சந்தோஷம் வரும். சரியா? அதே நேரம் ஒரு கெட்ட வார்த்தை சொல்றான் ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு ஏசுறாரு, அந்த ஒரு வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அது பொய்யாக இருந்தாலும் மனுஷனுக்கு என்ன செய்யும், அது பாதிக்கும். என்ன காரணம் என்றா, இங்க இடத்துல பொய்யா உண்மையான்றதல்ல, சொல்லப்படுற வார்த்தையுடைய தன்மை அதுதான். அப்போ இந்த அடிப்படையில் நீங்க நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் சம்பந்தப்படுத்தி தான் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. வ இன்னகி லப்னத்து நபியின் வ இன்ன அம்மகி லநபியுன் வ இன்னகி லதஹ்த நபியின் அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொன்னார்கள் என்று வருகிறது. இந்த செய்தி வந்து அப்துர் ரஸாக் அவர் மாமர்ட்டிருந்து கேட்டு, அவர் தாபித்திருந்து கேட்டு, அவர் அனஸ்லான்ட்டு கேட்கக்கூடிய வளமையான அந்த இஸ்னாத்தில் வருது. இது வந்து ஷேக் அல்பானி சஹீஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. இது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்கள்ல சஹாபா, அதே போல சஹாபாக்கள் என்ன தாபீன்களோட வரலாற்றுல எல்லாம் நான் இதுல நிறைய செய்திகள் எழுக்கல பிராக்டிகலா, ஏன்னா அதுக்கெல்லாம் எடுத்தோம்னா நம்முடைய தலைப்புடைய இது பகுதி என்ன செய்யும், இன்னும் எவ்வளவு நம்ம பேச வேண்டியிருக்கக்கூடிய அந்த பகுதிகள் வந்து மிக கூடுதலாக என்ன செய்ய போய்கொண்டிருக்கும் என்பதனால அந்த பகுதியை நான் என்ன செய்யலை, எடுக்கவில்லை. கடைசியாக வந்து அதாவது சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய செய்தி 5187வது இலக்கம். இந்த செய்தியோட இந்த பகுதி என்ன செய்தி முடியுது. என்னடா இப்னு உமர்லாம் அறிவிக்கிறாங்க, குன்னா நத்தகில் கலாம வல் இம்பிசாத இலா நிசாஇனா அலா அஹ்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நாங்கள் மனைவிமார்களோட ஒரு என்னது நல்ல விரிவான முறையில் என்ன சொல்றது, ஃபுல்லாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போகிறோன்னு சொல்லுவோமே, ஒரு அதாவது மிக சந்தோஷமா மகிழ்ச்சியா எல்லா எல்லை கடந்து அந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தோம். ரசூலான காலத்துல பேச விரும்புவோம், பேசுவோம், ஆனா ஒரு நத்தகில் கலாம், கொஞ்சம் நம்ம ஓவரா போயிடக்கூடாது, மிச்சம் என்னது நெகிழ்ந்து பேசக்கூடாது, மிச்சம் வந்து என்னது வலிஞ்சு பேசுறது, அதாவது எல்லை மீறி போறது, அந்த மாதிரியான இதுல கொஞ்சம் தவிர்த்து கொண்டு வந்தோம். ஹைபத் ஐயன்சில் அபினாஷை, குர்ஆன் வசனம் ஏதாவது இறங்கிருமோ, நாங்க செய்யறது பிழையாகிருமோ அப்படி என்று நாங்கள் அப்படி தவிர்த்து வந்தோம். வலம்மா தூஃபிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் அங்கே மரணித்த பொழுது தக்கல்லம்னா வம்பசத்னா, நிறைய பேசினோம், நிறைய என்னது அதாவது மனம் திறந்தோம் அப்படின்றாங்க. அப்படின்னா வார்த்தை பிரயோகங்களில் கவனமாக இருந்தோம், என்ன பேசணும் இடத்துல கவனமாக இருந்தோம், நாம பேசுறதுல தவறு வந்துருமோட்டெல்லாம் நிறைய யோசிச்சோம். ஏன்னா நம்ம பிழை செஞ்சு அது ஒரு கெட்ட முன்மாதிரியாக ஆகிடக்கூடாது என்பதனால. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துக்கு பிறகு அந்த சப்ஜெக்ட் இல்லையே, அதனால நம்ம என்ன செஞ்சோம், நம்ம அதுல அதாவது அர்த்தம் என்னென்றால் ஹலாலான விஷயங்கள் தான், உபாகான விஷயங்கள் தான், ஆனா அதுலயும் அல்லாஹ் தஆலா எங்களை குற்றம் பிடிச்சிடக்கூடாது, நாங்கள் ஏதாவது தவறு விட்டுறக்கூடாது என்பதற்காக அப்படி நடந்து கொண்டோம் என்று யாரு இப்னு உமர்லாம் சொல்றாங்க. இதுல எங்களுக்குள்ள விஷயம் என்னென்னா, ஒரு இப்னு உமர் போன்ற ஒரு நல்ல வீரமான முன்மாதிரி மிக்க தலைமைத்துவ தகுதியுள்ள ஒருவர் பெண்கள் விஷயத்துல நாங்க என்ன மிகவுமே தாராளமாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு ஆசைப்பட்டோம், ஆனால் தவிர்த்து வந்தோன்றாங்க. ஏன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அவ்வளவு வலிமையிலையும் அவ்வளவு இதுலையும் வந்து மிகவுமே நளினமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக என்ன செஞ்சார்.
இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். நாங்களுடைய முகீரத் இப்னு ஷுபாவோட சம்பந்தப்பட்ட சம்பவம் என்று சொன்னோம். அதுபோல என்ன அபூ அய்யூப் அன்சாரி ஒருத்தர் அவங்களோட வீட்டுக்கு வராங்க, வீடு ஃபுல்லாக என்னது டெக்கரேஷன் அதை போட்டுப்பட்டிருக்குது. அப்போது என்ன மற்றவங்களோட வீட்டில் பரவாயில்ல, உங்களோட வீட்டில் நான் எதிர்பார்க்கலன்னு அபூ அய்யூப் அன்சாரி சொன்னோன்னே கலபத்னா நிசாஉனா, பெண்கள் எங்களை மேய்ச்சிட்டாங்கன்னு இப்னு உமர்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னடா அவங்க வந்து மார்க்கத்தில் எல்லையோடு இருக்கக்கூடியவர்கள் தான், அதையும் தவிர்க்கணும் இவர் நினைச்சாரு. ஆனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நெகிழ்வு தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதராக என்ன செஞ்சார், இருந்தார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இது ஒரு கணவன் மனைவியை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமான அஹ்லாக்குடைய பகுதியில். அப்போ நம்ம மொத்தமாக வந்து ஒரு பெண்ணை புரிந்து கொள்ளுதல் அப்படி என்ற பகுதியில் 6 செய்திகள் நம்ம இதுவரைக்கும் 7 செய்திகள் நம்ம இதுவரைக்கும் என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம பார்த்திருக்கிறோம். அதில் முதலாவது, அவர்கள் வளைவான ஒரு தன்மையோடு படைக்கப்பட்டவர்கள். அது குணவளைவை குறிக்கிறது. அந்த குணவளைவு என்பது இந்த சமுதாயத்துக்குரிய ரஹ்மத்தாகவும், இந்த அதாவது ஆண் மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உரிய கருணையாகவும், அந்த கேரிங் சம்பந்தப்பட்ட உணர்வு சார்ந்த பகுதியாகவும் அது என்ன செய்கிறது, அது இருக்கிறது. அது தேவை. அது எல்லை மீறுகின்ற பொழுது சில பொழுதுகள் ஆண் பொறுக்க வேண்டிய கட்டம் என்ன செய்யும் வரும். அதை ஆண் தான் பொறுப்பெடுத்து என்ன செய்யணும், அதில் சிறப்பாக நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால், அவர்களுடைய குண இயல்புகள், ஏதாவது நீங்கள் பொருந்தாத குண இயல்புகளை கண்டால், தவறானதோ அல்லது பொருந்தாததோ ஒரு குண இயல்புகளை கண்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பொருத்தம் இல்லாமல் இன்னொருத்தருக்கு பொருத்தமா இருக்கும். தவறான இயல்பு கண்டால் அது மாற்ற வேண்டியிருக்கும். ஆனால் இயல்போடு பிறந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவைகளை நீங்கள் பொறுத்து கொண்டு அடுத்தவைகளில் நிறைய நல்ல விஷயங்கள், குறிப்பாக மார்க்கம் ஒழுக்கம் இருந்தால் அது மிக முக்கியமான ஒரு இலக்கு. அதில் நம்ம என்ன செய்யுது, பொறுமை காத்தல் என்பது ஒரு முக்கியமான பகுதி. ஆண் தரப்புக்கு சொல்லப்பட்டதுதான், அவருடைய கையில் தான் அது இருக்கிறது. மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அளவு கடந்த ரோசம் என்ன செய்யும் அவங்கள்ட்ட இருக்கும். அந்த ரோசம் தான் பாசம். அதுதான் அவர்களை அதாவது உரிமையோடு வைத்திருக்கக்கூடிய சேவை செய்த உணர்வை தரக்கூடிய பகுதியெல்லாம் அதுதான் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதிலையும் நம்ம அதாவது மிகவுமே அவர்களை சிறப்பான முறையில் கையாள வேண்டும், பொறுமையோடு கையாள வேண்டும். நான்காவது, அவர்களை நளினமாக, அதாவது அதே போல மிகவும் மென்மையாக கையாளுதலும், அவர்களை வீட்டிலே தவிர வெளியே பகைக்காதிருத்தலும் என்ற பகுதிகளை நம்ம பார்த்தோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அவர்கள் வந்து ஒரு விளையாட்டு தன்மையோடு என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அந்த விளையாட்டு தன்மை ஆணுக்கு பிளஸ் ஆகவும், பிள்ளைகளுக்கு பிளஸ் ஆகவும், குடும்பத்துடைய மகிழ்ச்சிக்கான ஒரு கருவாகவும் என்னது அது வைக்கப்பட்டிருக்கிறது. அது இழந்தால் ஆணுடைய அந்த என்ன மகிழ்ச்சி உற்சாகம் அவைகளும் என்ன செஞ்சிடும், அதாவது இழக்கப்பட்டுரும். அதனால அந்த விஷயத்திலையும் நாங்கள் மிகவும் கவனம் கொடுத்து நடக்க வேண்டும். அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, அதை சொல்லி காட்டுகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்து அதை சொல்லுகிறது. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக வந்து அந்த பெண்ணை புகழுதல், அவர்களை என்னது ஆர்வமூட்டுதல், அவர்களை டிஃபெண்ட் பண்ணுதல், அவர்களை பாதுகாத்தல் என்பது ஒரு ஆணுடைய கடமைகள். அதாவது அவங்களை பற்றி வர தவறுகள், அவதூறுகள், பிழைகள் அப்படி இல்லை என்றதை ஒரு ஆண் என்ன செய்யணும், அதாவது சொல்ல வேண்டிய ஒரு கடமையில் என்ன செய்ய நினைக்கிறார். இல்லை என்றால் தவறுகள் பதிஞ்சிரும், நல்லதுகள் என்ன செய்யாது, யாருக்கும் தெரியாத அமைப்பிலாக என்ன செய்யும், அது போய்விடும் என்பதும். அடுத்தது அதானே ஒத்துமா அதுதான் 7 பகுதிகள். அதான் மனந்து அதை 7வது பகுதி வந்து அதாவது இந்த பகுதி சொன்ன விளையாட்டு தன்மையோட உள்ள அம்சத்தில் கடைசி தானே அது. இல்லை, இது வந்து கடைசியாக சொன்னது, முடிவுரையாக சொன்னது. அந்த ஹதீஸ் வந்து முடிவுரையாக சொன்னது. ஓகே, அதாவது இந்த அடிப்படையில் மொத்தம் 7 பகுதிகள் என்ன செஞ்சிருக்கு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக வந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதாவது இவைகளை ஒரு கணவன் அனுசரித்து நடப்பாடாக இருந்தேன். உரிமைகள் என்ற பகுதி, கடமை கண்ட பகுதி இருக்குது. அனுசரித்து நடந்தால் அதில் ஒரு 100% முயற்சி எடுத்துட்டோம்னா 75% நமக்கு கிடைச்சோம்னு சொன்னால் அந்த குடும்ப வாழ்க்கை வந்து ஒரு அழகான, நிம்மதியான, சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கும். என்னுடைய தத்துவங்கள், யதார்த்தங்கள், அர்த்தங்கள் தெரியாது விட்டாலும் சரி, ஒரு மனிதனுக்கு நாங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபித்ரத்திலே இது அமைஞ்சிருந்தா அது பெஸ்ட்டு. ஆனால் ஏன் அமைஞ்சது, எதுக்கு அமைஞ்சுன்னா அவனுக்கு என்ன செய்யும் தெரியாமல் இருக்கும். அதனால் பாதுகாத்துக்கொண்டு அதை அபிவிருத்தி அடைய அடுத்தவனுக்கு கொண்டு போய் கடக்கிறதுக்கு முடியாமல் இருக்கும். இது விளங்கி நம்ம செய்வோமாக இருந்தால் இன்னும் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள, நம்ம இல்லாதவைகளை திருத்திக் கொள்ள, மாற்றிக்கொள்வதற்கு இது என்ன செய்யும், உதவும் என்பதுதான் நம்ம இங்கே தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதி, ஒரு ஆணுடைய விஷயத்தில் ஒரு பெண் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ளணும் என்கின்ற பகுதிக்கு வருவோம். அதுக்கு பின்னால் உரிமைகள், கடமைகின்ற பகுதிக்கு வருவோம். ஹதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.